ஹாய் காய்ஸ் எல்லாம் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நம்ம பார்க்க போகிறது ரெமோ பாய். போன பாட்டு எதோட முடிச்சிருப்பேனா, தயாங் ஜங்குக்கை மீட் பண்ண போயிருப்பான். அங்கே போனால் பெரிய கலவரமாக இருக்கும். தயாங்கை பிடிச்சி ஜங்குக்கு எடுத்து கிஸ் பண்ணியிருப்பான். அதோட தான் முடித்தோம். இப்போ அதில் இருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. தயாங் இப்போது குட்டி காதறிட்டு வந்துட்டுருக்கான். என்ன வேலை பண்ணுறான் பார்த்தியா? முத்தம் கொடுக்குறான். அடா பாவி, இந்த டைமில் நீ முத்தம் கொடுக்குறியே, இன்னும் என்னெல்லாம் பண்ணுவ? ஐயோ, என்னை பார்த்தா என்ன ஆகும்? அச்சோ, என்ன அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேனே. கடவுளுக்கு சுத்தமாக கண்ணே இல்லை. என் லைஃப்பில் மட்டும் இது ப்ராப்ளத்தை கொண்டு வந்துட்டே இருக்கானே, நான் என்னன்னு பண்ணுவேன்ட்டு அப்படியே புலம்பிட்டே வந்துட்டுருக்கான். இப்போ கார் நேராக தயாங் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. நேராக போயிட்டு கார் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனோடனே தயாங் அப்படி இறங்கி குடுகுடுன்னு உள்ளே ஓடுறான். ஜங்குக் இதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவனே இறங்கி மாதம் உள்ளே போயிட்டுருக்கான். உள்ளே போனால் தயாங் அப்பா ஆல்ரெடி ஹாலில் தான் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. தயாங் ஓடிறத பார்த்துட்டு, டே ஏன்டா இப்படி ஓடிடுற? அப்பா 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 அப்பா, இன்னும் என்ன என்ன ஆச்சு? ஏன் 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 அப்பா 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 அப்பா, டே சொல்கிறா ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே சொல்லும்போது தயாங் அப்பா அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே மாசா கெத்தா ஜங்குக் அப்படியே உள்ளே வர தயாங்க பார்த்து, என்னடா பண்ண? இவேண்டா வரான் கூட. அப்போ 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 என்ன பண்ணி வச்சு அப்போ சமாளிக்கிறேன்ட்டு அப்படியே தயங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, தம்பி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அங்கிள், நானும் ரியாவும் தான் வெளில போயிட்டு வந்தோம். என்னது, நீங்கள் ரியாவுமா? ஆமாம் அங்கிள். அப்புறம் ரியாவுக்கு ஏதோ அத்தை பையன் இருக்கானாமே, அவனை தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களாமே, அப்படியா அப்படின்னு கேட்க அவருக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. அத்தை பையனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தயாங்க பார்க்க தயாங்க அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி நின்றுட்டுருக்கான். அடப்பாவி, அத்தை பையனா? அது யாரா? என்ன வேலை பண்ணி வைக்கிற மாதிரி இவன்? அதுக்கு மேலே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏதாச்சும் சொல்லுவோம். ஆமாம் தம்பி, அத்தை பையன் இருக்கான். அவனுக்கு தான் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கோம். அதனால தான் நீங்கள் கேட்கும்போது எங்களால் முடியாதுன்னு சொன்னேன். அவ்வளோதானே அங்கிள்? பரவாயில்ல, இன்னும் 2 டேஸில் எனக்கும் ரியாவுக்கும் மேரேஜ். என்ன தம்பி சொல்கிறீங்க? ஆமாம் அங்கிள், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாக்கிட்டேயும் நான் சொல்லிவிடுவேன். இன்னும் 2 டேஸில் எனக்கும் உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ். புரிஞ்சுதா? பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. அப்புறம் அத்தை பையன் நொத்த பையன் எவனாச்சும் வந்தான்னு வச்சுக்கி, அவன் நாளைக்கு இந்த சிட்டியை பார்க்க மாட்டான். புரியுதா அங்கிள் நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்புறம் இன்னும் 2 டேஸாக எனக்கு வழியாகும் மேரேஜ். பா, என்னப்பா திடீர்னு? இல்லை அங்கிள், நானும் கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் ரியா தான் என் அத்தை பையன் இல்லாமல் இருக்க முடியாது, அவன் தான் என் ஹார்ட் என் பீட்னு ரொம்ப சீன் போட்டுச்சு. அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பொண்ணை தூக்கின்னு முடிவு பண்ணிட்டேன். 2 டேஸில் மேரேஜ். பொண்ணை பத்திரம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்ப திரும்பி ஒரு லுக்கு விட்டு, அங்கிள், நான் நான் போகிறேன்றதுக்காக உங்கள் பொண்ணை சேவ் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் மட்டும்தான் போகிறேன். என் காட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க ரியாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து மாசாக அப்படியே போயிட்டுருக்கான். இதை பார்த்துட்டு தயங்கோட அப்பா திரும்பி தயங்க ஒரு முறை முறைக்க அப்படியே சைலண்ட்டாக ஹெட்டை டவுன் பண்ணி நின்றுட்டுருக்கான். என்னடா வேலை பண்ணி வச்சுருக்க? நானே சரி பண்ணியிருப்பேன். சின்னோண்டு இருந்த பிரச்சனையை நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க பார்த்தியா? நாளைக்கு மேரேஜாம். அப்போ நாளைக்கு இல்லை 2 டேஸ் எல்லாம் ஒன்று தான். ரொம்ப முக்கியம். என்ன வேலை பண்ணி வச்சுருக்க? லூசு பயலே, உன்னை கல்யாணம் பண்ணால் என்ன ஆகுன்னு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? தெரியும்ப்பா. அப்புறம் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? டேய், நீ பொண்ணு இல்லைடா, பொண்ணு இல்லை. பொண்ணாக இருந்தால் கூட சரி போனா போட்டுன்னு கட்டி வச்சு தொலைச்சிருப்பேன். பையனா இருக்கே, நான் என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்னால் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் ஏதாச்சும் சொல்லி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு நினச்சேன்ப்பா. இப்படி பெருசாகும்னு எனக்கு தெரியாதப்பா. வாய மூடு மூடு மூடு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஐயோ, தலை வலிக்குதே. ஏற்கனவே அவன் ஒருத்தன் வந்துட்டான் இப்போ நான் தேடிக்கிட்டு. நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பித்து பிடிச்சி உக்காந்துட்ருக்கேன். நீ வேற புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என் தலையில் வைக்கிறியே.
சும்மா இருக்க வேண்டியதுனடா. அவனாச்சும் ஏதோ கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பான். ஏதாச்சும் சமாளிச்சு ஏதோ பண்ணியிருக்கலாம். நீ பண்ண வேலையால் இப்போ 2 டேஸில் மேரேஜ். நீ என்ன பண்ண போகிற? அவனை கல்யாணம் பண்ணி போய் குடும்பம் நடத்த போறியடா சொல்கிறேன். அப்பா, என்ன அப்பா, உன்னை பிள்ளைய பார்த்ததுக்கு நான் பெக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ அப்படி திட்டாதீங்கப்பா. பின்ன என்ன, உன்னை என்னைக்கு பெற்று நான் வளர்த்தனோ அன்னிலேருந்து நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன்டா. பொம்பளை பிள்ளைய பெற்றுருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆனால் உன்னை பெற்றுட்டு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஊராக சுற்றிட்டுருக்கேன்டா. நல்லா இருக்காடா? நல்லா இருக்கான். நான் என்னப்பா பண்ணேன்? அவனுங்க சுத்தினா நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணப்போ? வாய மூடு. என்ன பண்ணுறது? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. பேசாமல் நான் கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடவா? வெளில ஒருத்தன் வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்கான். நீ பொண்ணாக இருந்தாலும் மாட்டுவேன், பையனாக இருந்தாலும் மாட்டுவேன். என்ன பண்ண போகிற? அப்பா, ஏதாச்சும் பண்ணி என்ன காப்பாற்றுங்கப்பா. முடியலப்பா. ஐயோ, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இது புதுசாக இருக்குது இந்த ப்ராப்ளம். ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, அர்ஜென்ட்டு. தயாங்கப்பா மண்டியை பிச்சுட்டு உக்காந்துட்ருக்காரு. தயாங்கும் கிட்ட போயிட்டு அப்போ ஏதாச்சும் பண்ணப்பா. இவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. இவன் அப்படியே என்கிட்ட பாயிரம்ப்பா. எனக்கு பயமாக இருக்குப்பா. காப்பாத்துப்பா. வாய் மூடு, வாய் மூடு. எதுவும் பேசாத, சைலண்ட்டாக இரு. ஃபஸ்ட்டு ரூம் போ. அப்போது ரூம் போய் என்னப்பா பண்ண? என்ன பண்ணவா? ஏதாச்சும் பண்ண போடா இங்கேருந்து ஃபஸ்ட்டு. என்னை கொஞ்சம் யோசிக்க விடுறா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ரூம் போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு அழுதுட்டு படுத்துட்ருக்கான். நான் என்ன பண்ணுவேன் இப்போது? 2 டேஸில் எனக்கு மேரேஜா? ஐயோ, மேரேஜ் நடந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும்? நான் எப்படா உன் கூட அப்படிலாம்? ஐயோ கடவுளே, நான் பையன்டா. இதை எப்படியோ உங்கள்கிட்ட சொல்லி நான் புரிய வைப்பேன். மங்குனி சாம்பாராக இருக்கானே இவன். ஏதாச்சும் பேச போனால் அவனாக பேசுகிறான். நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுறது? ஐயோ ஐயோன்ட்டு அப்படியே தலையை பிச்சுட்டு உக்காந்துட்ருக்கான். அப்போது அவனுக்கு மறுபடியும் கால் வருது. அட்டன் பண்ணி, ஹலோ பேபி, என்ன பண்ணிகிட்ருக்க? பேபியா? யாரா நீ? சங்கு. ஐயோ, இப்போ தான் போனால் ஃபோன் பண்ணி வர டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா? உன் காலேஜில் எத்தனை பொண்ணுங்க இருக்குங்க? அதெல்லாம் போய் லவ் பண்ணேன்டா, மேரேஜ் பண்ணேன்டா. என் பின்னாடி ஏன்டா சுற்றிட்டுருக்க? எனக்கு நீ தான் வேணும், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐயோ லூசு பயல். நான் பொண்ணு இல்லைடா, பையன்டா. ஓ, நீ பையனோ பொண்ணோ, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஐயோ, இந்த மங்குனி சாம்பாருக்கு காதல் கண்ணை மறைக்குது. உண்மையை சொல்கிறான், அப்போ கூட காலை வாங்க மாட்டான். சங்கு, சொன்னேன் கேளுங்களேன். நீங்கள் ரொம்ப நல்லவர் தானே? நான் சொல்லவே இல்லையே. ஐயோ சரி, நல்லவர் இல்லை தான் ஒத்துக்கிறேன். நான் பொண்ணே இல்லை, பரவாயில்ல இருந்துட்டு போ. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐயோ, என்னத்த சொல்லுவேன்? இந்த பேர் ஏதாச்சும் எஸ்கேப் ஆகணும், அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு நினச்சேன். முன்னே எதுவும் பண்ண மாட்டேன். உங்கள் அப்பாவை மொத்தமாக முடிச்சிருவேன். எப்படி வசதி? ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாது சங்கு ப்ளீஸ். பண்ணக்கூடாதுன்னா ஒழுங்காக ஸ்டேஜ் வந்து ரிங்கை போட்டுட்டு சைலண்ட்டாக இரு. சங்கு, புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா? சொல்கிறல்ல, அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன். ஐ லவ் யூ. ஐயோ ஐயோ, ஏய் திருப்பி சொல்லுடி ஐ லவ் யூன்னு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஃபோனை வைடா லூசு பாயலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, அச்சோ நான் என்ன பண்ணுவேன் இப்போது? அப்பயே நினச்சேன் போக வேணான்னு. போனது தப்பு தான். இப்போ என்ன பண்ணுறது? உள்ளே யாரை இறக்கி விடுறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வித்து பிடிச்சிட்டு போலாமிட்டு இருக்கான். அன்றைக்கி டேஸ் அப்படி தான் போகுது. மறுநாள் அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கான். நேராக கிளம்பி காலேஜ் தான் போயிட்டுருக்கான். அப்போது அவனுடைய ஃப்ரெண்ட் ஹோவி வந்து, ஹாய் ரியாக்கு, எங்கடி போகிற அப்படின்னு கேட்க,
வாய மூடுறா. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்துதான் சொல்ல கோபிக்கு தூக்கி ஆறி போடுது. என்னடி சொல்கிற? உனக்கும் ஜங்குக்குமா? ஏண்டி அவனுக்கு உன்னை பற்றி தெரியுமா? ஐயோ தெரியாதடா. தெரிஞ்சா என்னடா ஆகும்? பயமாக இருக்குடா. நான் எப்படா சொல்லுவேன்? பொண்ணு இல்லை பையனு. அந்த மாங்காய் மணியனுக்கு நான் சொல்கிறது புரியவே மாட்டுதுடா. நீங்கள்லாம் யாரடா சொன்னீங்க உன் பெரிய ரவுடி புத்தி சொன்ன டீ ஒன்றா நம்பர் மாங்காய் மாட்டடா அது. நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டுதுடா அவனுக்கு. சுச்சோ டீ என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கு? மாயம் போடுற என்னடா பண்ண? அவனா வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன்டா. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தான் தெரியல. நாளைக்கு மேரேஜுன்ட்டு போயிருக்கான். பயமாக இருக்கு. சும்மா சொல்லிட்டு போனானா இல்லை நிஜமாக சொல்லணும் தெரியல. இந்த பேர் பின்னாடி பேர் பாடி காட்டிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கானுங்கடா. பயமாக இருக்குடா. ஐயோ இதுக்கு தான் சொன்னேன் இந்த காலேஜ் வராதான்னு. கேட்டியாடா? எனக்கு எப்படா தெரியும்? அவனுக்கு பயந்தானே நான் இங்கே வந்தான் இவன். நான் இப்போ என்ன பண்ணுவேன்? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே தயாங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். உள்ளே போனால் ஜங்குக் மாதம் உட்காந்துட்ருக்கான். அங்கேருந்து ஓடி வந்து ரியா கிட்ட வந்து ஹாய் ரியா பேபி, என்ன காலேஜ் வந்துட்டேன்? இன்றைக்கி நானே உன்னை கூட்டின்னு ஷாப்பிங் போகலாம் இருந்தேன். நாளைக்கு உனக்கு எனக்கு மேரேஜ் இல்லை மறந்துட்டியா? ஷோ பூசு மாதிரியே பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அங்கேருந்து போக ஜங்குக் சும்மா இல்லாமல் தயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். தயாங்க அப்படியே சுற்றி போய் ஜங்குக் மேலே அப்படியே விழுகிறான். அப்போ ஜங்குக் டைட்டாக பிடிச்சிட்டு ரியா இப்போ சொல்லு மாமா எவ்வளோ கிங்குன்னு. டேய் விட்றா லூசு பையனை விட்றா என்னடா பண்ணிகிட்ருக்கா விட்றான்ட்டு அப்படியே கதறிட்டுருக்கான். இதை பார்த்துட்டு ஹோபி அச்சோ பிடிச்சிட்டானா? இவன் வேற பிடிச்சா உடுப்பு பிடியாதுன்னு பிடிப்பான். ஐயோ புள்ள வேற பாவமாச்சு. என்ன பண்ணுறது? நம்ம குறுக்க போனால் ஈத்து போட்டு சாத்துவானுங்க. அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்ப்போன்ட்டு ஹோபி அப்படியே புலம்பிட்டே வேடிக்கை பார்த்துருக்கான். தயாங்க தான் அப்படியே கதறி போய் விட்றா என்னடா பண்ணுறான்னு கேட்கும்போது அப்போ தான் ஜங்குக்கு இன்னும் டைட்டாக பிடிக்கிறான். ஐயோ விட்றா விட்றா ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா விட்றா. என்ன உன்னை விடணுமா? சொல்லு பேபி விட்டுறவா? ஆமாண்டா விட்டுடா ஊரா. சரி அப்போ விட்டுறேன். ஒரு கிஸ் கொடு விட்டு. ஐயோ காம வெறி கொண்ட நாயே விட்றா. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் நான் கொடுக்க கூடாதுடா. புரிச்சுக்கடா. ஏன்டா நிலமை தெரியாம நீ வேற விளையாடிட்டு இருக்க. ஐயோ விடுடா. என்னது நீ கொடுக்கக்கூடாதா? அப்புறம் யார் கொடுக்கறது? நீ தான் கொடுக்கணும். கொடு. ஐயோ டேய் லூசு பயலே லூசு மாதிரியே பேசாதடா. விடுடா. அதெல்லாம் நான் கொடுக்கக்கூடாதுடா. தப்பாகிடுடா. தப்பாகட்டும் தப்பு இல்லை. நீ தானே பண்ணுற. தப்பானாலும் பார்த்துக்கலாம். கொடு. ஐயோ சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கானே. சரின்னு கிறுக்கு பிடிச்சவனா இருக்கானே. ஐயோ டே பாவண்டா. என்னை நைட்டு பகலும் இப்படி புலம்ப வைக்காதடா. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ மொத்தம் கொடுத்தா இப்போ விட்டுருவேன் அவ்வளோதான். இல்லைன்னா இப்படி இன்னும் டைட்டாக பிடிப்பேன்ட்டு இன்னும் டைட்டாக பண்ண தயாக சுத்தமாக முடியாமல். ஐயோயோயோயோயோ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? இந்த லூசு பையிட்ட வந்து சிக்கிட்டனே. எங்கேருந்து வந்தான் தெரியலையே. வரதெல்லாம் பைத்தியமாக வருதே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்ட்டு அப்படியே கதறிட்டுருக்கான். இதை பார்த்துட்டு ஹோபி ஐயோ என் ஃப்ரெண்டு இந்த நேரமாக நிற்கிறானே எப்படி நான் காப்பாற்றுறது அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் கதறிட்டுருக்கான். ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. இப்போது தயா ஜங்குக் சொன்னால் கேளாம். எல்லோரும் பார்க்குறாங்க. ப்ளீஸ் என்னை விடு. பார்க்கட்டும். அதில் என்ன தப்பு? நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே நீ ஆள்னு. என்னது இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஆமாம் நான் பண்ணிட்டேனே. அட லூசு பயலே. இப்போ என்ன பண்ணுவேன் நான்? நீ ஒரு கிஸ் பண்ணு எல்லாம் சரியாயிடும். கிஸ் பண்ணால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போகலாம். ஷாப்பிங்கா? எதுக்கா? உனக்கு எனக்கும் வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ண, அப்புறம் வெட்டிங் ரிங் இதெல்லாம் பார்க்கணும்ல, அதுக்கு தான். ஐயோயோயோ பா முடியலை. ஜங்குக் நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு.
ரியலி? ஆமா. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, மாஸா இருக்க, கெத்தா இருக்க. உன்னை பார்த்தா எல்லாம் பொண்ணுக்குமே பிடிக்கும். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. உன்னுடைய ஹேர், உன்னுடைய டேட்டூ, உன்னோட ஸ்டெட்டு, இது எல்லாமே அவசம். நீ அவ்வளோ அழகு, பேரழகுன்னு கூட சொல்லலாம். பட் எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ம் நான் அந்த மாதிரி உன்னை பார்க்கல. புரிஞ்சிக்கையா? மனசும் மனசும் சேர்ந்தாதான் லவ். அப்புறம் மனசும் மனசும் சேர்ந்தாதான் இந்த மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். புரிஞ்சுக்கோ. உனக்கு புரியுன்னு நம்புகிறேன். ம் விட்டுரு. நல்ல பிள்ளைக்கு இதெல்லாம் அழகில்ல. விட்டு விட்டு. என்ன நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல அப்படின்ட்டு தயான் கேட்க, ஜங்குக் தயாங்க பார்த்துட்டு புரியுது. மனசு மனசு சேர்ந்ததான் லவ், மனசு மனசு சேர்ந்ததான் மேரேஜ். ஓகே, என் மனசு சேர்ந்துருச்சு, உன் மனசும் சேர்ந்துடும். சேர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். என்னுடைய பாடி ரொம்ப டைட்டாக டச் ஆகுது. தயாக்கு ஒரு மாதிரி ஆகுது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். ஐயோ விடு, எனக்கு பிடிக்கல சுத்தமாக இதெல்லாம். எனக்கு கொஞ்சம் விடு, எனக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணி விடு. முடியாது முடியாது, நான் சொன்னதை செஞ்சால் நான் ஆட்டோமேட்டிக்காக உன்னை ரிலீஸ் பண்ண போகிறேன். நீ தான் பண்ண மாட்டேன்றே. நான் கொடுத்தல உனக்கு காரில், இந்த மாதிரி நீயும் கொடு அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு ஹோபி காரில் கொடுத்தானா? அப்போ கொடுத்துட்டானா? முன்னாடியே கொடுத்துட்டு தான் இப்போ திரும்பி கேட்டுட்ருக்கான். அட்டா பாவி, உன்னை என்ன பண்ணுறது? உன்னெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அந்த திமிரில் தானே பண்ணிகிட்ருக்க. பண்ணுன்ட்டு ஹோபி அப்படியே பயந்து பார்த்துட்ருக்கான். தயா, நான் ஒன்றையும் கொடுக்கல, நீ ஏன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு கொடுத்த. ஆமாம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்தேன் தான். ஆனால் நல்லா இருந்துச்சுல்ல? உன் ஃபேஸெல்லாம் அப்படியே ரெட்டானுச்சு, நான் பார்த்தேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விடுறா விடுறா விடுறா. விட மாட்டேன். எனக்கு என்ன டைம் ஆனாலும் சரி, நீ ஏன் கிஸ் பண்ணுறக்கும் நான் விட மாட்டேன். அச்சோ சங்கு, நம்ம வேணா போயிட்டு வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாமா? போகலாம் அப்படின்னு கூப்பிட, ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு போகலாம் கிஸ் கொடுத்தா இப்போயே போயிடலாம். ஷோப்பா விடுன்னு சொன்னேன். விட்றா விட்றான்னு சொன்னேன் அப்படின்ட்டு டோன் மாறுது. இதை பார்த்துட்டு ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு, என் பேபிக்கு கோவம் வருதா? வரட்டும், என் பேபியாச்சு கோவப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. படு விடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் அப்போ தான் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். தயாங்க சுத்தமாக மூச்சு விட முடியல, அவனுக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது. ரெண்டு பாடியும் ரொம்ப இன்னும் டைட்டாக டச் ஆகுது. பாடியும் ரொம்ப டச் ஆகுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தயாங்க்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஐயோ இப்போ என்ன, உனக்கு கிஸ் தானே பண்ணணும், கொடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கணத்துலேயே போதுமா? அச்சச்சே, எனக்கு அங்கெல்லாம் வேணாம், இங்கே தான் வேணும்ன்ட்டு லிப்ஸை காட்ட. அங்கெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் தான் கொடுப்போம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, இங்கே கொடுத்து தான் வருவேன். ப்ளீஸ்ன்ட்டு அப்படியே அழுகிற ஸ்டேஜுக்கே போயிட்டான். ஜங்குக்கும் சரி ஃபீல் பண்ணாத, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க ரிலீஸ் பண்ணான். ரிலீஸ் பண்ண உடனே தயங்க நேராக ஹோபிட்ட போயிட்டு ஹோபி மண்டியில் ஒரு கொட்டு. என்ன ஏன்டா அடிக்கிற லூசு பயல், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக காப்பாற்றுவேன்னு பார்த்தா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க. டேய், அவன்கிட்ட வந்து எப்படா பேச முடியும்? நான் சொன்னால் விட்டுருவேனா? டேய், நீ காப்பாற்றல, அது ரெண்டாவது விஷயம். எனக்காக வந்து பேசுனியாடா ஃபஸ்ட்டு. அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்க. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. எனக்குன்னே வருவீங்களாடா எல்லாம் சேர்ந்துக்கின்ட்டு அப்படியே புலம்பிகிட்டு இருக்கான். ஜங்குக் வந்து ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான். ஹோபி இதை பார்த்துட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறது? கூடயே போகணுமா இல்லை கிளாஸ் போகணுமான்ட்டு, சரி கூடயே போவன்ட்டு அவனும் தயாங்க பின்னாடியே போயிட்டுருக்கான். 3 பேருமே போயிட்டு இப்போ காரில் தான் போய் உக்காந்துட்ருக்காங்க. டிரைவர் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகிட்டுருக்கு. நேராக ஒரு ஷாப்பு தான் போயிட்டு தயாங்க்கு வெட்டிங் ட்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க. தயாங்க்கு ஐயோ லூசு பயலே, பொண்ணே இல்லைன்ற இங்கே என்னெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்கான் பாரு. இவெல்லாம் திருந்தவே மாட்டான். இவனெல்லாம் எவன் மாஃபியான்னு சொன்னது? இவெல்லாம் ஒரு கேங் லீடரா? மூஞ்ச பாரு, சரியான வெந்து வேக்காடுவேன். மாங்காய் மண்டை மூஞ்சி முகரையும் பாரு.
ச்சே! பொண்ணே இல்லைன்றா எனக்கு போயிட்டு வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் பாரு லூசு பயலே. லூசு தான். ஐயோ! உண்மை தெரிஞ்சா என்னை என்ன பண்ணுவான்னு தெரியல. அச்சச்சோ! ஏய் ஹோபி 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 எப்படியாச்சும் காப்பாத்து ஹோபி. என்ன பண்ணுறது ஹோபி? இந்த ட்ரெஸ்ஸஸ் நான் போடணும். நான் போய் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? சரி மேரேஜ் பண்ணதா கூட இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நைட் நான் என்னடா பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நைட்டில் போயிட்டு? ஹோபி 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 காப்பாத்து ஹோபி. டேய் வாய மூடுறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. ஏதாச்சும் ஐடியா பண்ணுவோம். என்ன ஐடியா பண்ணுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் நைட் போகிறது நின்று வேடிக்கை பார்க்க போகிறீங்களா? அதானே? ஐயோ இல்லை தயா அமைதியாக இருடா. பயமாக இருக்கு ஹோபி. இவனை பாரு எப்படி இருக்கான்னு. ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகலாம். இவன் சும்மாவே இருக்க மாட்டான். என்கிட்ட பாஞ்சிருவான்டா. என் நிலமை என்னடா ஆகும்? ஐயோ காப்பாத்து. சரி 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 அழுகாத. நான் ஏதாச்சும் பண்ணுறேன். அமைதியாக இரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படி காம்ப்ளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் வந்து ஏய் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா தான் கேட்க. தயாங் ஐயோ முடியல ஹோபி நீயே செலக்ட் பண்ணுறா என்ன விட்டுறன்ட்டு அப்படியே சைலண்ட்டாக உக்காந்துறான். ஜங்குக்கே ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சரி வா எனக்கு போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு கோட் ஷூட் தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். தயாங்க அதெல்லாம் பார்க்காம அப்படியே சோர்ந்து போய் அப்படியே டயர்டாக உக்காந்துட்டான். சமாளிக்க முடியாத அளவுக்கு டயர்டாக உக்காந்துட்டான். அப்போ ஜங்குக்கு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பேபி இது நல்லா இருக்கான்னு பாரு. இது நல்லா இருக்குல்ல? உனக்கு மேட்சிங்காக இது நல்லா இருக்குல்ல? இங்கே பாரு. ஐயோ நான் பைத்தியமா இல்லை இவன் பைத்தியமா? ஐயோ எவன்டா இந்த பைத்தியத்துக்கெலாம் மாஃபியான்னு சொன்னது? இந்த மாஃபியாவை எவன்டா கேங் லீடர்னு சொன்னது? டேய் சரியான பைத்தியக்கார குடும்பம்டா இந்த குடும்பம். இந்த குடும்பத்திட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன்டா. அச்சோ நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே புலம்பிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு நேராக இன்னொரு ஷாப் தான் போகுது. அங்கே போனால் வெட்டிங் ரிங் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு தான் ஆர்வமாக வந்து இது எடுத்துகிட்ருக்கான். தயாங்க அப்படியே சோர்ந்து போயிட்டு முடியலை விட்ருங்கடான்ட்டு ஒரு ஸ்டேஜில் போய் உக்காந்துட்டான். ஜங்குக்கு தான் அப்படியே ரிங்லாம் செலக்ட் பண்ணிட்டு நேராக கூட்டுட்டு ஜங்குக்குடைய வீட்டுக்கு தான் போகுது காரு. அங்கே போய் பார்த்தா அது பெரிய பேலஸ்ஸு. இறங்கி பேபி இதுதான் நம்மளுடைய பேலஸ் பிடிச்சிருக்கா? இந்த பேலஸில் நீ தான் குயின், நான் தான் கிங்கு. ஓகே? ஐயோ லூசு பயலே உன்னை என்னென்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலடா. ஒன்றாம் நம்பர் லூசுனா அது நீ தான்டா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் பாரு என் புத்தியை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கதறி நின்றுட்டுருக்கான். ஹோபி அந்த வீட்டை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ பெரிய பேலஸா பா வாழ்கிறீங்கடா நீங்கள்லாம் வாழ்கிறீங்கன்ட்டு அவன் வாயை பொழுது நின்றுட்டுருக்கான். ஜாங்கோ தயாங்கோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி அப்படியே உள்ளே தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். தயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ சைலண்ட்டாக அவனும் போயிட்டுருக்கான். உள்ளே போயிட்டு பேபி நின்று என்ன முதல்ல வர வலது கால் வச்சு வாங்க போடா. ஏதாச்சும் சொல்ல போகிறேன். நான் பொண்ணே இல்லை வலது காலை வை இடது காலை வைன்ட்டு எந்த காலை வச்சா என்ன? கண்டிப்பாக ஏதோ சிரிக்க போகுது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்ட்டு அப்படியே மனசை நினச்சிட்டு வலது கால் எடுத்து வச்சு நேராக உள்ளே தான் போகிறான். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஹோவி வாயை போல நின்றுட்டுருக்கான். அப்போ அங்கேருந்து ஜங்குக் அம்மா வந்து ஜங்குக் யார் இது? அம்மா இதுதான் என் வருங்கால வைஃப். நான் சொன்னேன்ல கிம்ரியா இவதான் அம்மா. டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா. பொண்ணு செம்ம அழகாக இருக்குடா. எங்கடா பிடிச்ச? அம்மா காலேஜில் தான்ம்மா. உன் காலேஜில் இவ்வளோ அழகான பொண்ணுலாம் இருக்கா? இல்லைம்மா புதுசாக வந்திருக்கா. அதான் வந்தோடனே தூக்கிட்டேன். அம்மா நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. தயாங்க மனசுலலாம் அவ்வளோ பயமாகவும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது தயாங்க்கு. இப்போ தான் பார்த்தாங்க. அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஏமாத்துறமே இதெல்லாம் தப்புலையான்ட்டு அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்கான். உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி அம்மாக்கிட்டேச்சும் பேசி புரிய வைக்கலான்னு. அம்மா சொல்லுமா. அம்மா உனக்கு
இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு பிடிக்கல. உங்கள் பையன் ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னை மேரேஜ் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறான். புரிஞ்சுக்குங்கம்மா. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னதும் இவ்வளோ நேரம் சாஃப்டாக பேசினேன் ஜங்குக் அம்மா அப்படியே டெரராக மாறி, என்னது இந்த பேர் என் பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ தான் இந்த வீட்டு மருமக, புரிஞ்சுதா? டேய் என்னடா பேசுகிறா அவ? அம்மா அவள் அப்படிதாம்மா பேசுவா, அவளை விடுமா அப்படின்னு சொல்ல ஜங்குக் அம்மா ரியாவை பார்த்துட்டு, இந்தம்மா பார்க்க அழகாக இருக்க, என் பையனுக்கு எது பிடிச்சாலும் கிடைக்கணும், அவ்வளோதான், புரியுதா? என் பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ அவனை தான் மேரேஜ் பண்ணுற. ஜங்குக் மேரேஜ் பண்ணிவிட்டு அடியும் புடியுமா எனக்கு ஒரு பேர பிள்ளையோ பேத்தியோ பெற்றுக்குறா அப்படின்னு கேட்க, அவ்வளோதான் தயாங்க்கு உயிரே போன மாதிரி இருக்கு. ஆடா பாவிங்களா, பேரனும் பேத்தியுமா, லூசு பயல்களா, அது எப்படா பெற்று கொடுக்க முடியும்? நான் பையன்டா, ஏன்டா என் வாழ்க்கையில் வந்து விளையாடுறீங்க? இவன் கூடலாம் எப்படா நான் இருக்க முடியும்? அந்த மாதிரி மனசாட்சியோடு தான் பேசுகிறீங்களா? குடும்பமே பைத்தியமாக இருக்குது. அம்மாவும் அப்படி தான் இருக்குது, அப்பனும் அப்படி தான் இருக்குது, அப்போ புள்ள மட்டும் எப்படி இருக்கும்? அதுவும் அப்படி தான் இருக்குன்ட்டு அப்படியே புலம்பிட்டு கதறிட்டே இருக்கான். ஜங்குக்குடைய அம்மா ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் ரியா இனிமேல் இங்கே தான் இருக்கணும், அவளுக்கு மேரேஜ் வரைக்கும் அவள் இங்கே தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளில எங்கேயும் போகக்கூடாது, அவளை ரூம் கூட்டு போ அப்படின்னு சொன்னதான் தயாங் அப்படி ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கான். இந்த சீனோட இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன்டா. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு நியூஸ் போகும்டா. ஓகே பை, டேக் கேர்.